வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ஈஸியா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஜவ்வரிசி சேமியா பாயாசம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாயாசம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் 50 கிராமுக்கு ஜவ்வரிசி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து டிஸ்கோ ஜவ்வரிசிங்க. எப்பவுமே பாயாசம் பண்றதுக்கு மாவு ஜவ்வரிசியை விட டிஸ்கோ ஜவ்வரிசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 50 கிராமுக்கு நான் சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த சேமியா வந்து ஆல்ரெடி நான் வறுத்த சேமியா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ பாயாசம் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு வறுத்துக்கலாம். வறுக்காத சேமியாவாக இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியாவை வறுத்து அதை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற வச்ச ஜவ்வரிசியை பண்ணிக்கலாம். இப்படி ஜவ்வரிசியை ஊற வச்சு நம்ம பாயாசம் பண்ணோம்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. சீக்கிரமாக நம்மளுக்கு பாயாசமே ரெடி ஆயிரும். நான் ஜவ்வரிசியை போட்டு ஒரு 30 செகண்ட் தான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அப்படியே ஃபுல்லாக வெந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ தண்ணியை ஊற்றிடலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க. இதை ஊற்றிட்டேன். 50 கிராமுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சேமியாவையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். இப்படி நெய் ஊற்றி ஜவ்வரிசியை வறுக்காம நேராக தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி நம்ம வேக வச்சோங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆகும். அதனால் இப்படி நெய் ஊற்றி ஒரு வணக்கிட்டிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. அப்படியே ஜவ்வரிசி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். நீங்கள் பாயாசத்தை முழுக்க பால்லையே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா? நீங்கள் ஒரு 1/4 லிட்டரு இல்லாட்டி இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதிக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து பால் கம்மியாக தான் ஊற்ற போகிறேன். அதனால தான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதனால் கலக்கி விட்டுறலாங்க. கொஞ்சம் சேமியா வேவிட்டு. இதுவே நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெறுவடை சட்டியில் ஜவ்வரிசி போட்டு நல்லா சலசலன்னு சத்தம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் பாயாசம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. சேமியாவை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சேமியா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 100 கிராமுக்கு நான் அஸ்கா சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் முதல்ல பாதி மட்டும் போடுறேன். சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பாயாசம் வந்து செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பேஸ் மட்டும் செஞ்சு வச்சுருங்க. இது ஒன்றுமே ஆகாது, இப்படியே இருக்கும். எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சை தாளிச்சு போட்டு எவ்வளோ பால் வேணுமோ அந்தளவுக்கு இலக்கம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ இதுக்கு முந்திரி திராட்சை தாளிச்சு போட்டுக்கலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இந்த சேமியா ஜவ்வரிசி பாயசத்துக்கு வந்து நம்ம நிறைய நெய் விட வேண்டியதே இல்லை. கொஞ்சமாக விட்டாவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் முந்திரி முதல்ல போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமானது. எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை போட்டுக்கலாங்க. திராட்சையை போட்டுனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பு சூட்டுக்கே திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம பாயசத்துக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மில்க் மேடு ஊற்றிக்கலாம். நான் எப்பவுமே மில்க் மேடு வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுருவேன். இது எப்படி செய்யுங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஈஸியாக நம்மளுக்கு கடையில் கூட மில்க் மேடு கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மேடு போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா போட வேண்டியது இல்லைங்க. அப்போவுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நான் சர்க்கரை வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா மில்க் மேட்லேயும் நல்லா இனிப்பு இருக்கும். அதனால் பால் ஊற்றி நல்லா இலக்கம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு பால் ஊற்றி நம்ம இலக்கம் பண்ணிக்கலாங்க. பாயாசத்தில் நம்ம பால் ஊற்றும் போது எப்பவுமே காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலத்தை ஊற்றணும். பாயாசம் சூடாக இருக்கும்போது நம்மளும் சூடான பாலை ஊற்றினோம்னா பால் திரிஞ்சு போகும். இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு இலக்கம் இருந்தால் போதுங்க. இப்போ நான் சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடைசியாக இந்த பாயசத்தில் கொஞ்சமாக தேங்காய் திருவினது வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாங்க. இதுக்கு தேங்காய் வந்து நல்லா அடிக்காங்க திருவாமல் நல்லா வெள்ளை வெள்ளையாக மேலெல்லாம் பூவாட்டு திருவி போட்டுக்கணுங்க. பாயசம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் தேங்காய் போடணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடைசியாக பால் ஊற்றி கலரும் போது தேங்காயும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா சமையலுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது தேங்காய் போட மாட்டாங்க. வீட்டில் எங்கள் அம்மா செய்யும்போது தேங்காய் போட்டு செய்வாங்க. அப்படி செய்யும்போது பருப்பு வடை செஞ்சுருப்பாங்க. அப்போ பருப்பு வடையே இந்த பாயாசத்தோடு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசி சேமியா பாயாசம் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
ரொம்ப நாளா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரணீதா உஷான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அக்கா ஜவ்வரிசி சேமியா பாயசம் போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஜவ்வரிசி சேமியா பாயசத்தை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. இது என்னது? என்ன பாயசம்? கிரேப்ஸ் பாயசம். சாப்பிட்றியா? இங்கே சாப்பிட்டு பார்த்து சொல்ல எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு தம்பி? யம்மியா? நான் சாப்பிட்டு சொல்லு. சூப்பரா? ஓ ஹாலில் போய் சாப்பிடலாமா? ஓகே.